தேவையான மசாலா ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்து வச்சுட்டு இதில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். இது நல்ல காரமான மிளகாய் பொடி, அதனால் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். காரம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் கூட மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி, நல்லா ஃப்ரெஷ்ஷாக பொடி பண்ண மிளகு பொடி சேர்த்துக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரக பொடி, 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரக பொடி சேர்த்துக்கலாம். நம்ம சில நேரங்களில் கடல் மீன் இல்லாமல் ஏரி மீன்கள்லாம் வாங்குவோம் இல்லையா, அதில் ஒரு விதமான ஸ்மெல் அடிக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய மீன்களுக்கு இந்த மாதிரி மசாலா சேர்த்து வறுக்கும் பொழுது அந்த வாசனையெல்லாம் இருக்காது. இப்போ இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறதுனால நம்ம தவாவில் வறுக்கும் பொழுது கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். எல்லா விதமான மீன்களுக்குமே இந்த மாதிரி மசாலா மிக்ஸ் பண்ணி மீன் வறுக்கும் பொழுது ரொம்பவே நல்லாயிருக்கும். குறிப்பாக கொஞ்சம் பெரிய மீன்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். இதுவே சங்கரா மீன், நெத்திலி மீன் இந்த மாதிரி சின்ன சின்ன மீன்கள்லாம் வாங்கினோன்னா வெறும் மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, உப்பு, மிளகு பொடி இது மட்டும் கலந்து நம்ம வறுத்தாலே போதும், அதுவே சூப்பராக இருக்கும். இதுவே கொஞ்சம் பெரிய மீன்களுக்கெல்லாம் இந்த மாதிரி மசாலா போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி பாம்ப்ரெட் ஃபிஷ் எடுத்திருக்கேன். இது பேர் வாவல் மீன் சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு இந்த வளர்ப்பு மீன்கள்லாம் பிடிக்காது. ஏரி மீன், குளத்து மீனெல்லாம் விரும்ப மாட்டாங்க. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு விதமான ஸ்மெல் அடிக்கும், ஒரு மாதிரி அந்த மண்ணுடைய வாடை மாதிரி அடிக்கும். அது நிறைய பேருக்கு பிடிக்காது. ஆனால் இந்த மாதிரி மசாலா கொடுத்து வறுக்கும்பொழுது அந்த வாடையெல்லாம் கொஞ்சம் கூட தெரியாது, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லா மீன் துண்டுகளையும் நல்லா மசாலாவில் பெரட்டி விட்டு இது ஒரு 1/2 மணி நேரம் போல் நல்லா ஊற விட்டதுக்கப்புறமா பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ தவாவை ஸ்டவ்வில் வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கூட சேர்க்கலாம். வறுக்கும் பொழுது இதோட ஃப்ளேவர்லாம் நல்லா அந்த மீனுக்குள்ளே ஏறும். சாப்பிட்றதுக்கும் அந்த ஃப்ளேவர் ரொம்பவே நல்லா இருக்கும். கருவேப்பிலை சேர்க்கறதுனால தவாவில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரும். நான் நான்ஸ்டிக் தவாவில் வறுக்கிறதுனால கருவேப்பிலை சேர்க்கல. இதுவே உங்கள் தோசைக்கல்லில் ஒட்டுற மாதிரி இருந்தால் கருவேப்பிலை சேர்த்து வறுத்து பாருங்கள், கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரும். அதோட ஃப்ளேவர் கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு இன்னொரு பக்கமும் நல்லா வேக விட்டுக்கலாம். எப்போதுமே மீன் பொரிக்கும் போது ரொம்ப ஹையில் வச்சு பொரிக்காதீங்க, அதே மாதிரி ரொம்ப லோவில் வச்சும் பொரிக்காதீங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா நிதானமாக வேக விட்டு அதுக்கப்புறமா வெளியே எடுத்துடலாம். மேல் பக்கம்லாம் மசாலா கொஞ்சம் கூட உதிராமல் நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு, உள்ளேயும் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதை நம்ம வெளியே எடுத்துடலாம். இந்த மாதிரி மீதம் இருக்கக்கூடிய மீன் துண்டுகளையும் அடுத்தடுத்த பேட்சாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இது மேலே லைட்டாக லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விட்டுட்டு சாப்பிட்டோம்னா செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு